இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது? அருமையான சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சகரியா ஆசாரியத்துவத்தின் வேலையை செய்கிற ஒரு மனிதர், முதிர் வயதான ஒரு மனிதர். தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் தேவனுடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வாழ்ந்த மனிதர். இவர் மாத்திரமல்ல, இவருடைய மனைவி. இன்னைக்கு இதை வைத்து என்ன சிந்திக்கிறோம் அப்படி என்றால், ஒரு வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் அலப்புகிற ஜெபத்தை கேட்க போறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆச்சுன்னா ஜெபிக்க தெரியணும், வேண்ட தெரியணும், என்ன காரணம் வேணும், எதுக்காக வேண்டணுங்கிறது தெரியணும். மற்றவர்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு பொறாமையை தருது, எரிச்சலை தருதுன்னு நீங்க வேண்டலாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். முதலாவது நீங்க எதுல சந்தோஷப்படணுங்கிற வேதம் சொல்லியிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த வேண்டுதல் உங்ககிட்ட வேணும். சில பேருக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கலாம், சில வாழ்க்கையில சில கொஞ்சம் தருத்தம் இருக்கலாம். இந்த தருத்தத்துக்கான வழி என்ன நீங்க பார்க்கணும். ஆனா அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, நான் இப்படித்தானே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை தாறுமாறாய் வேண்டுவீங்க. அது தேவனிடத்துல இல்லை, நீங்களா ஒரு தேவனை உருவாக்கி கொண்டு வேண்டுகிறீங்க. ஜீவனுள்ள தேவனத்துல வேண்டணுமானால் முறையாக என்ன ஆகணும்? வேண்டணும். அப்படி முறையாக வேண்டினவர் தான் இந்த சகரியா என்று பார்க்கிறோம். ஆனால் இவருடைய வேண்டுதல் எப்பொழுது கேட்கப்பட்டது? ஆசாரியத்துவத்தின் வேலைகளை செய்ய போயிருக்கிறார். அங்க இந்த ஆசாரியன் தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய சூழ்நிலையோ சிந்திக்கவே முடியாது, சிந்திக்கவும் மாட்டார். அப்படி இருந்தால் இவர் ஆசாரியத்துவத்தில் இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தேவன் இந்த நாளின் ஜனங்களுக்கு என்ன வார்த்தை தருவார் என்று ஆயத்தத்தோடு காத்திருந்த மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? முதலாவது, உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டது, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு குமாரனை தருவேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் தேவதூதனை கொண்டு. வேண்டுதல் கேட்கப்படணுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிறைய பேருடைய வேண்டுதல் எப்போ கேட்கப்பட்டதுன்னு நீங்க வேதத்தில் நன்றாக பார்த்தீங்கன்னா, அவர்களை குறித்து முதல் சாட்சி வேதாகமம் ஒன்று சொல்லுது. முதல் சாட்சி என்னன்னா, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். உலகத்துல அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை இல்லை. கணவன் மனைவியாகி அவங்களுக்கு முதிர் வயது வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனா அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின் நியமங்களின்படி என்ன ஆகிறாங்களாம்? சரியாக வாழ்ந்தார்களாம். குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்குது பாருங்களேன் ஒருத்தருடைய நடத்தையை. ஆபிரகாம் வாழ்க்கையை சிந்திச்சுக்கோங்க, ஈசாக்கு வாழ்க்கையை சிந்திச்சுக்கோங்க, யாக்கோபு வாழ்க்கையை சிந்திச்சுக்கோங்க, அண்ணால சிந்திங்க, யாரை வேணா சிந்திங்க. அவங்க எல்லாருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் உத்தமமாய் நடந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் இருந்தவர்கள். அவர்களை பரலோக தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதனால் தேவனுக்கு முன்பாக உத்தமமா என்னாங்களாம்? இருந்தாங்களாம், நீதி உள்ளவர்களா இருந்தார்களாம். நீங்க எப்படி நடக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க உங்களையே சிந்திச்சா இருக்கிறேன்றீங்க. வேதாகமத்தின்படி சொல்லுங்க பார்ப்போம். எங்க எத்தனையோ பேர் எத்தனையோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, பல புஸ்தகம் படிச்சிருக்கீங்க, எத்தனையோ டிஎன்பிசி அட்டன் பண்றீங்க, எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க, அரசாங்க உத்தியோகம் பார்க்குறீங்க, எல்லாமே நீங்க பார்க்குறீங்க. ஏங்க ஒரே ஒரு தேவனை ஆராதிக்கிறீங்க? அந்த ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமத்துல எழுதிருக்குங்கிறதாவும் தெரியாம இருக்கிறீங்க. ஆனா சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் ஏன் இவர்களுக்கு ஒரு குமாரனை தரவில்லை என்றால், குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் தருவேன் ஆண்டவர் ஏன் திட்டம் வச்சிருந்தார் என்றால், ஒரு வாக்குத்தத்தத்தின்படி ஒரு சந்ததி இவர்களுக்கு பிறக்கணும். அந்த சந்ததி பிறக்க இவர்கள் காத்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத குறைவுனால தேவனை முறுமுறுக்கவோ, இல்லை தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சண்டையிடவோ, இல்லை ஓன்ட்ட தான் குறை இருக்கு என்கிட்ட தான் குறை இருக்குன்னு ஒருவருக்கொருவர் குறை சொல்லி பிரியறதோ இருக்கவே மாட்டார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய பிரமாணங்களை வாசித்து நாம் எதுல குறைவா இருக்கோம் என்று தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மாம்சத்தின் குறைவுக்காக தேவ சன்னிதானத்திலே ஆவியின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர்களாய் மாறினார்கள். இப்படி மாறுவார்கள் என்று தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் இவர்களுக்கு அவ்வளோ பெரிய தன்மையை கொடுத்திருந்தார்.
இவருக்கு ஒரே குழந்தையை கொடுத்தாலும் அந்த குழந்தை எப்படி இருந்ததாம்? உலகம் கண்டு நடுங்கிற அளவுக்கு உலகத்தின் எந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் விரும்பாத ஒரு மனிதனாய் வளர்ந்தார் யோவான் ஸ்நானன். அவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வாழ்ந்தாராம். அவர் ஒட்டகத்தோலை போர்த்திருந்தாராம். அவர் வனாந்தரத்திலே வாழ்ந்தவர், ஒரு காட்டிலே வாழ்ந்தவர். மனிதன்தான், உலக தன்மையிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன். அவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற வனாந்தரத்திலே கேட்கனுடைய சத்தம் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார், தன்னை குறித்து அறிந்திருந்தார். விசுவாசிகள் என்ற பெயர் பெற்று இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்க எதற்கு சாட்சி கொடுக்கிற ஆள் என்று உங்களுக்கு தெரியுமா? வேதாகமம் தெளிவா சொல்லுங்க, தன்னுடைய இஷ்டப்படி செய்கிற எல்லாரும் நியாயத்தீர்ப்பு நாளில் தண்டிக்கப்படுவாங்க. அவனவனுக்குரிய கிரியைக்கு தக்க பலனை அவர் அளிக்க வருவார். எல்லாருக்கும் இந்த ஒரே வேதாகமத்தின்படி நம்ம புரிஞ்சு வாழ்ந்தே ஆகணும். இந்தபடி வாழாத யாருக்குமே என்ன இல்லை? பரலோகராஜ்யம் இல்லை, விடியற்கால வெளுப்பு இல்லை. இந்த வேதாகமத்தின்படி வாழணும். இந்த வேதாகமத்தின்படி நாம் யாருக்கு கட்டுப்படணுமோ அவங்களுக்கு கட்டுப்படணும், யாருக்கு உண்மையா இருக்கணுமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், யாருடைய சொல் கேட்டு நடக்கணுமோ அவங்களுடைய சொல் கேட்டு நடக்கணும். இது இல்லைனாலே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் தான் அர்த்தம். தேவன் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு நிறைய காரியங்கள் அவர் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யாமல் இருக்குதே. கர்த்தருடைய கற்பனையாவது இவ்வளவு எளி இருக்குது, இவ்வளவு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நீங்கள் 40-50 கடந்தும் அறியாமல் இருப்பதனாலே. இதை பற்றி அக்கறையே கிடையாது. ஏதோ போவதுக்கு ஒரு சர்ச்சை, வேண்டுவதுக்கு ஒரு தெய்வம், அவ்வளவுதான். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எவ்வளவு பெருசு. ஊழியக்காரர் ஜெபிக்கிறவங்களை சில இடங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து கூட்டு போகிறாரு. அப்போ அங்க நடக்கிற தன்மை என்ன? அதனால நீங்க தாழ்த்துகிற உங்களுடைய தாழ்மை என்ன? எல்லாருமே பெருமையா நின்றுவீங்க. ஒரு வீட்டை போய் ஆசீர்வதிக்க போனா அப்படியே நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளாவே, அதை விட மேல பரிசுத்தவான்கள், தேவ தூதர்களாவே நீங்க ஆயிருவீங்க. சரிங்க, அவ்வளோ ஆசீர்வதிக்க தெரியல, ஏன் உங்க சொந்த வீட்டை உங்களுக்கு ஆசீர்வதிக்க தெரியல? ஏன் உங்க சொந்த வீட்டுக்காக நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல? இவ்வளவு அற்புதமா அதிசயமா ஆண்டவர் செய்கிறார்ல வெளியிடங்கள்ல, ஏன் உங்க வீட்டில் அதை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அந்த அளவுக்கு காத்திருக்கவே உங்களுக்கு எண்ணம் இல்லைங்க. எண்ணத்துல பெருமை இருக்குது, எண்ணங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத மேட்டிமை இருக்குது. அவர் மேட்டிமை உள்ளவங்களை தூரத்திலிருந்து தாங்க பார்க்கிறார், அவங்க பக்கத்திலேயே அவர் வரமாட்டார். அவர் அதை அருவருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் அவரு, ஆனா மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தேவன் தூரமா இருக்கிறாருங்கிற எண்ணம் கூட இல்லாம ஒரு வசனம் நம்ம மனசுல தங்கி அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கவே முடியலையே, ஒரு வசனம் நம்ம இருதயத்தை உடைக்கவே மாட்டேங்குங்கிற அக்கறையே இல்லாம நாங்களும் வசனப்படி நோக்கணும், நாங்களும் பெரிய ஆளுதான் இருக்கிற அந்த மேட்டிமைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? தூரத்துல இருந்து அறிகிறார். அவர் பக்கத்துல இருக்கிறாருன்னா அவருக்குரிய பயமும் அச்சமும் உங்களுக்கு எப்பவும் இருக்குங்க. மனத்தாழ்மை இருக்கும், பெருமை கொள்ள மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு வீட்டில் விடுதலை கிடைக்குதானா அந்த வீடு உண்மையா இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. அது போல நாமும் நம்முடைய வீடு உண்மையா இருந்தா நடந்திருக்குமேங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கும். அந்த அக்கறை இல்லாமல் இருப்பதனாலதான் நிறைய பேர் தேவனிடத்துல வேண்டியும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் வேதாகமத்தின் உள்ளபடியும் இல்லை. எல்லாவித ஆசீர்வாதத்துக்காகவும் வேண்டினவர்கள் வேதாகமத்தில் இருக்காங்க. குழந்தையின் செல்வத்திற்காக, உலகத்திலே ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக, யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு வாழ்க்கை வாழணும் என்கிற எண்ணத்துல வேண்டினவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ காரியத்துக்கு வேண்டினவர்கள், பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழணும் வேண்டினவங்க இருக்காங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் வேண்டினவங்க இருக்காங்க, வியாதியின் படுக்கையிலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார் என்று விசுவாசத்தோடு வேண்டின எசேக்கியா போன்றவர்கள் இந்த வேதாகமத்தில் இருக்காங்க. எல்லாவற்றிற்காகவும் எப்படியெல்லாம் வேண்டலாங்கிறது இந்த வேதத்துல இருக்குது. ஆனா இந்த வேதாகமத்தை மறந்து நீங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? எப்படி இருக்குது? நீங்களாம் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க. சில பேர் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 10 முடிச்சிட்டீங்க, 12 முடிச்சிட்டீங்க, பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்றீங்க. உங்க புஸ்தகத்துல எழுதப்பட்டது தானே கொஸ்டினா கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின்ல இருக்கிறதுக்கு நீங்க சரியான ஆன்சர் எழுதினாதானே உங்களுக்கு மார்க்கு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுகிற விதம் எப்படி இருக்குது? வேதாகமத்துல இருக்கிற ஒரு பொருள் கூட வராம வேண்டுதல்.
சில வீட்டில் சில சிறு பிள்ளைகள் வேண்டுவாங்க, ஏசப்பா எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏசப்பா எங்கள் அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது ஏசப்பான்னு வேண்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வேண்டுதல் எப்படி கேட்கப்படும் ஆண்டவர்கிட்ட? அப்பா அம்மா சண்டை போட்டால் பிள்ளைங்களுக்கு முடியலை, இருதயம்லாம் வலிக்குது. பிள்ளைங்க சண்டை போட்டாலும் பெற்றவங்களுக்கும் எப்படி இருக்கும்? இருதயம்லாம் வலிக்கும். இங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணிக்கிற வேண்டிதான். இந்த ஜெபம் குறைய விட்டே என்னாகாது, தாண்டாது. யாராவது ஒருத்தர் இந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதானே, வாழ்ந்தாதான் கர்த்தர் கேட்பார். சகரியாவுக்கு எப்போ நிறைவேற்றினாரு? ஏன் இதை நிறைவேற்றினாரு? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு குமாரன் நீ பெற்று எடுப்பேன்னு எதுக்கு சொன்னாரு? தேவன் இவர்களை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என் பிரமாணத்தின்படி நடக்கிறார்களா என்று பார்த்தார். சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய பிரமாணங்களின்படி, நியமங்களின்படி, சகல கட்டளைகளின்படியும் குற்றமற்றவர்களா இருந்தார்கள். தேவன் சாட்சி பகர்கிறார் இவர்களுக்கு. தேவ தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்க பிரியமானவங்கன்னு பேரை வாங்கிக்கலாங்க. என் ஊழியக்காரர் கூட அவங்க ரொம்ப பிரியமானவங்க தான் சொல்லிக்கலாம். மற்ற இடத்துல பூராமே நீங்க குழந்தை மாறினுக்கலாம். நீங்க எப்படியோ ஒரு நல்ல ஸ்நேகம் கொண்டவங்கன்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். தேவனுக்கு முன்பாக நீங்க எவ்வளவு பிரமாணத்தின்படி நடக்கிறீங்க, உங்க மனசாட்சி சொல்லும் உங்களை. அது உங்களை குற்றப்படுத்தும். இந்த அருமையான சகரியா தன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்திருப்பாரு வளரும் போது? இந்த மாதிரி நான் ஆசாரியத்துவத்துக்கு போய் கொண்டிருந்தேன், நானும் உங்க அம்மாவும் காலையில எஞ்சி ஜெபம் பண்ணிட்டு என்ன உங்க அம்மா வழி அனுப்பியிருந்தா, நான் போய் ஜனங்களுக்கான தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது முதல் காரியமா நீ ஒரு குமாரனை பெறுவேன்னு சொன்னாரு. அப்படித்தான் வந்த யோவான் அப்படின்ட்டு பாருல. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன வரலாறு சொல்லி கொடுப்பீங்க? என்ன தரிசனம் இருக்குது? என்ன நோக்கம் இருக்குது? இவ்வளவு பெரிய வேதாகமத்தை கையில வச்சிருக்கீங்களே, உலகத்தின் இச்சைகளை தானே பிள்ளைகளுக்கு உங்களால சொல்லித்தர முடியுது. வேதாகமத்தின் தன்மைகளை உங்களுக்கு சொல்லித்தர முடியுதா? வாழ்ந்து காட்ட முடியுதா? உங்கள் வேண்டுதல் முதலாவது தேவ சன்னிதானத்துல கேட்கப்படணுமானால் நீங்கள் தேவன் இட்ட சகல கற்பனைகளின் படியும் வாசிக்கவாது தெரிஞ்சிட்டீங்களான்னு பாருங்க. இவ்வளவு கற்பனை இருக்குது, எங்கள் ஊழியக்காரர் பேசுறது நியாயமான வார்த்தை தான், இவ்வளவும் பைபிள்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வதற்காக வேதாகமத்தை படிங்க, நேசிங்க. இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஐயோ இதெல்லாம் வாழ முடியாதுன்னு அப்படியே வைக்கிறதுக்கு பேர் இல்லைங்க. வேதாகமத்தை நேசித்தும் வாசிக்கணும், வாசித்த பிறகும் என்னாகணும், அந்த வார்த்தைகளை நேசிக்கணும். இதன்படி இருந்தாதான் தேவன் உங்க மீது பிரியமாவே இருப்பார். இந்த உலகத்துல எது இல்லை எது இருக்கு அதை பெருசாவே எடுத்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு தேவையானதை கர்த்தர் நிறைவாத்தான் வச்சிருக்கிறார். அன்னைக்கு சொல்லுவோமே, சாம்பார் எங்க வீட்டுல இல்லை, ஆனா சாம்பார்னு சொல்லுகிறதுல ஒரு நிறைவு இருக்கும். அதுலயே பார்ப்பாங்க மற்றவங்க இவங்க திருப்தியா இருக்காங்கன்னு. சாம்பார் சாப்பிட்டவங்க கூட அவ்வளவு திருப்தியா இருக்க மாட்டாங்க. சாம்பாரே இல்லாத வீட்டுல நான் எங்க வீட்டுல சாம்பார்னு சொன்ன நாங்க திருப்தியா இருப்போம். ஏன் தெரியுமா? இயேசு எங்களோடு இருக்கிறார். நிச்சயமா எங்களுடைய வறுமையின் காலத்தை மாற்றுவார் என்கிற விசுவாசம் உண்டு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வகை வகையா எத்தனையோ காரியம். ஸ்கூல்ல தன்னுடைய பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு எதையோ ஒன்று புதுசா சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளே தாயார் செஞ்சு கொடுப்பாங்க. சபையில புதுசா தேவன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் இறக்கி கொண்டிருக்கிறார். புதிய காரியங்களை, புதிய தரிசனங்கள் தருகிறார். உங்க வீட்டை குறித்தான ரட்சிப்புக்கான நோக்கத்தை தருகிறார். இதை குறித்து பேச உங்களுக்கு நேரம் இருக்குதா? சண்டைகளும் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் சுகபோக பிரியமான எண்ணங்களும் தற்பிரியங்களும் இன்னைக்கு பெருகிவிட்ட காலங்கள்ங்க. ஒரு வீட்டை ஒருத்தரால் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு அவல நிலைமைக்குள்ள நீங்க போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? பரிசுத்த வேதாகமத்தை உற்று நோக்கி கவனிக்கல. இந்த வேதாகமத்தின்படி வாழ்கிற வார்த்தையை ஊழியக்கார் சொல்லுவார் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு பிரியமானதை நீங்க தேடுகிறீங்க. நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான் வாழ்க்கை வாழ்கிறீங்க. தேவன் எனக்கு எண்ணத்தை கொடுத்தாலும், எப்படி இந்த உலகத்துல என்னை உயர்த்தி வச்சாலும், எதுவுமே என்னை விட்டு போகும், நான் அவரோடு தான் இருப்பேங்கிற நிச்சயம். நான் ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவுதான் என்னை அவர் மேன்மைக்கு கொண்டு போனாலும்
என்னை போல ஏழ்மையை கடந்தவர்களை தூக்கிவிடக்கூடிய வேலைதான் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அது ஆவிக்குரிய ஏழ்மையில் அவங்க இருக்கலாம், பாவத்தில் விழுந்த ஏழ்மையில் இருக்கலாம், சாபத்தில் விழுந்த ஏழ்மையில் இருக்கலாம், யாரும் ஆற்ற முடியாத தேற்ற முடியாத ஒரு ஏழ்மையில் அவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த இயேசு ஏற்றவராக இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய காரியத்தை சொல்வதற்கு தான் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே எப்படி இருக்கும்? உங்களுடைய ஏழ்மையை கூட இன்னைக்கு மறந்துட்டு இருக்கிறீங்கல்ல. ஆகவே வேண்டுதல் கேட்கப்படணும். ஆனால் தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்க உங்கள் இருதயங்களை தாழ்த்தி கொடுங்க. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். தேவனே சாட்சி பகருவார். அது தம்முடைய ஊழியக்காரனை வைத்தோ எதை வைத்தோ தான் சாட்சி பகர். அதெல்லாம் உடனே கிடைக்கும்னா எப்படி? ஒரு பிள்ளை கிளாஸில் சேர்ந்துருக்கு, வருஷம் போகுது, இந்த ஜூன் மாதம் கிளாஸுக்கு போகுது. இது ரிசல்ட் எப்போ தெரியும்? அடுத்த மே மாதம் தான் தெரியும். நீங்கள் இப்போ ஒரு 10 நாள் பைபிள் படித்தோடனே எல்லாமே நாங்கள் சரியாயிட்டோம், நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கிறீங்களே. அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு நீங்களே உங்களை தலையில அடித்து அழுதுக்கிறீங்களே, ஆண்டவரே நம்முடைய பிரமாணத்தின்படி இல்லையேன்னு. பொறுமை வேணும். சகரியா வாழ்க்கையில் எவ்வளவு பொறுமை இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பொறுமையா இருப்பாருங்கிற ஆண்டவர் பார்த்தார். அவ்வளவு பொறுமையா இருந்து முதிர் வயதிலையும் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைனாலும் தன்னுடைய வேலை இன்னதென்பதை உணர்ந்து அநேகரை ஆசீர்வதிக்க தேவன் இறங்குவார். யாருக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ அதை இந்த சகரியாவாகிய நான் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு உத்தம இருதயத்தோடு நின்றதினாலே தேவன் முதல் ஆசீர்வாதத்தை என்னானாரு? சகரியாவுக்கு கொடுத்தார். தேவ சமூகம் அவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். என்னால் மற்றவர்கள் யாருக்கும் இடர் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாழணும், உமக்கு பிரியமாய் வாழணும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்துரு இந்த வசனத்தின்படி வாழ்க்கையை திருத்தி கொண்டே இருப்பீர்களானால் உண்மையாவே உங்களால் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகத்தான் ஆகும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருப்பதற்கு காரணம் அவர்கள் பிரமாணங்களை வாசிக்கவும் இல்லை, அதை நேசிக்கவும் இல்லை, அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கவும் இல்லை. சர்ச்சைக்கு வரேன், எனக்கு ஏன் நடக்கலைங்காங்க. சர்ச்சைக்கு வரணுமானால் தன் நடைகளை இப்படி காத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்குதே. சரி, காத்துக்கொள்ளாம தான் வந்தாச்சு, வந்த பிறகு இப்படி நட என்று அவர் சொல்லி கொடுப்பாரே, அதன்படியாவது நடந்தாதானே ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் என்னைக்குமே அழுக்கும் குப்பையும் நிறைஞ்சிருக்கிற தண்ணி தொட்டில மறுபடியும் தண்ணியை நிரப்புகிற கர்த்தர் அல்ல. அதை முதலாவது சுத்தம் பண்ணு அப்படின்னு சுத்தம் பண்ண வைப்பார். அது சுத்தம் பண்ண பிறகுதான் தண்ணீரை நிரப்புவார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள் பாய்கிற ஜீவ தண்ணீர் அநேகருடைய தாகத்தை தீர்க்கும், அநேகருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கும். அவர் அநேகருக்கு கொடுக்கறதுனால சுத்தம்னா என்னன்னு அறிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குற கர்த்தர். அதுபோல் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிச்சுட்டு போயிடலாம், மற்றவர்களுக்கு இயேசு இருக்கிறா நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்கள் இருதயத்தில் எவ்வளோ குப்பையும் அழுக்கு நீக்கப்பட்டதுங்கிறத சாட்சி தான் மற்றவர்களை உருவாக்கும். அப்போ அந்த குப்பையும் அழுக்கு நீக்கிறதுக்கு என்ன வேணும்? கற்பனைகளின்படி வாழணும். நான் இவ்வளவு இந்த கற்பனைகளின்படி பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கேன், கர்த்தர் பின்பற்ற வச்சிருக்கான்னு நினைக்கிறேங்கிற சாட்சி உங்ககிட்ட வேணும். எந்தெந்த குணாசியங்களா நீங்கள் எந்தெந்த வருஷம் விட்டீங்கிற நினப்பு வேணும். ஆகவே உங்களுடைய வேண்டுதல் ஒருவேளை கேட்கப்படவில்லையே என்று நீங்கள் இருப்பீர்களா? தேவன் இந்த நாள் இந்த வசனத்தின்படியாய் உங்களுக்கு உணர்த்துவது, ஆண்டோடைய கற்பனைகள் இவ்வளவு இருக்குது, அவருடைய கட்டளைகள் இவ்வளவு இருக்குதுங்கிறதையாவது நீங்கள் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற கற்பனை உண்மை என்பதுக்காக நீங்கள் சாட்சியா நில்லுங்க. அதற்கடுத்து தேவன் உங்களுடைய வேண்டுதலை கேட்க ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து இதன்படி வாழவும் உங்களுக்கு பலன் தருவார், அடுத்து தரிசனம் தருவார், ஆசீர்வாதம் தருவார். இந்த உலகம் என்னதான் வறண்டதுக்குள்ள சென்றாலும் உங்கள் வாழ்க்கை வறட்சியை காணாதபடி செழித்தோங்கவும் செய்வார். உங்களை பார்த்து அநேகர் தேவன் இருக்கிறார் என்று சாட்சியாய் சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தியும் வைப்பார். இவ்வளவும் செய்கிற ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய கற்பனைகள் உங்கள் இருதயத்தில் இல்லாதனால, அந்த கற்பனையின்படி வாழணுங்கிற எண்ணம் இல்லாதனால அவர் தூரமாய் நிற்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அவரை விட்டு உங்களுடைய எண்ணங்களினாலே நீங்கள் தூரமாய் போயிருக்கிறீங்க. சமீபமா வாங்க, கற்பனைக்கு கீழ்ப்படிய இருதயத்தை தாழ்த்துங்க, உங்கள் வேண்டுதலும் கேட்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.